ஹலோ ஜிக்டில் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல் பிராண்ட்லேருந்து ஒரு ரீஃபர்பிஷ் டெஸ்க்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் செட் டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்போட கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இந்த டெல் டெஸ்க்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் ஓஸ்ட்ரோ 260S. இது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் டெஸ்க்டாப். இதில் i3, i5, i7 இந்த 3 வேரியன்ட் ப்ராசஸரும் செகண்ட் ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். சரி, இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாக சேல் பண்ணுறோம். CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், பவர் கேபிள், VGA கேபிள் இது எல்லாமே ஃபுல் செட்டாக சேல் பண்ணுறோம். சரி, ஓகே. இந்த டெஸ்க்டாப்போட IO போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் மேலே ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு STXC கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி STXC மெமரி கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோன் அவுட் போர்ட், ஒரு மைக் இன் போர்ட், 2 USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் டிவிடி ரைட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ் 7 OS வரும். உங்களுக்கு வேணும்னா OS அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க கிராஃபிக் பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஆன்போர்ட் ஷேர்டு கிராஃபிக் கொடுத்துருக்காங்க. இதில் 2GB இன்டிகிரேட்டட் ஆன்போர்ட் ஷேர்டு கிராஃபிக் இருக்குது. சரி, பேக் சைடில் பார்க்கலாம். பேக் சைடில் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு 6 USB 2.0 போர்ட், ஒரு GB LAN போர்ட், HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த HDMI வச்சு மானிட்டருக்கோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவிக்கோ எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI, VGA போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வீடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் HDMI வழியாகவும் வீடியோ அவுட் எடுத்துக்கலாம், VGA போர்ட் வழியாகவும் வீடியோ எடுத்துக்கலாம். சேம் டைம் நீங்கள் 2 மானிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். HDMI, VGA 2 மானிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டைமில். ஒரு மைக் இன் போர்ட், ஒரு ஹெட்ஃபோன் அவுட் போர்ட், ஒரு லைன் இன் போர்ட் கொடுத்துருக்காங்க டவுனில். சரி, ஓகே. இப்போ உள்ளே பார்க்கலாம். இப்போ இன்சைடில் பார்த்தீங்கன்னா டூயல் ரேம் சைட் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் 16GB ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 2 ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இன்டெலோட மதர் போர்டு. இன்டெல் மதர் போர்டு குவாலிட்டியே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்டெல் மதர் போர்டு செப்பரேட்டாக சேல் பண்ணுறதில்ல. இன்டெல் மதர் போர்டு பிராண்டட் சிபிக்கு மட்டும் தான் தராங்க. எக்ஸாம்பிளுக்கு டெல், HP, லெனோவா இது மாதிரி பிராண்டட் சிபிக்கு மட்டும்தான் இன்டெல் மதர் போர்டு சப்ளை பண்ணுறாங்க. செப்பரேட்டாக மார்க்கெட்டில் நீங்கள் இன்டெல் மதர் போர்டு உங்களுக்கு கிடைக்காது. இது மாதிரி பிராண்டட் சிபியில் மட்டும்தான் இன்டெல் மதர் போர்டு கிடைக்கும். அப்புறம் சாட்டா போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 சாட்டா போர்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதில் 4 சாட்டா ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். DVD ட்ரைவ், ஹார்ட் ட்ரைவ் இது மாதிரி 4 சாட்டா ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் PCI X16 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த PCI X16 ஸ்லாட்டை வச்சு நீங்கள் கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 3 PCI X1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற USB, சவுண்ட் கார்டு, லேண்ட் கார்டு இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PCI X1 ஸ்லாட்டை வச்சு. X16 ஸ்லாட்டை வச்சு நீங்கள் கிராஃபிக் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு PCI கார்டு X16 சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்பில்டாகவே இதில் டிவிடி ரைட்டர் இருக்குது, 500GB ஹார்ட் ட்ரைவ், 3 வேரியன்ட் ப்ராசர் இருக்குது. உங்களுக்கு என்ன வேரியன்ட் ப்ராசர் வேணுமோ அந்த வேரியண்ட்டில் ப்ராசர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். i3 வேணும்னா ஒரு ப்ரைஸ் வரும், i5 வேணும்னா ஒரு ப்ரைஸ் வரும், i7 வேணும்னா ஒரு ப்ரைஸ் வரும். 3 வேரியண்ட்டும் 3 ப்ரைஸ் வரும். மற்றபடி உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்பில் ரேம், ஸ்டோரேஜ் அதாவது ரேம், ஹார்ட் ட்ரைவ் இது ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க SMBS பார்த்தீங்கன்னா பிராண்டட் SMBS தான். பிராண்டட் சிபின்னு எடுத்திங்கன்னா பிராண்டட் SMBS தான் வரும். நீங்கள் அசம்பிள் CPU மாதிரி SMBS சேஞ்ச் பண்ண முடியாது. இதில் பிராண்டடுக்குன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் இந்த பிராண்டட் சிபியில் யூஸ் பண்ண முடியும். இந்த SMBSோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ். மேக்ஸிமம் இந்த 1 ஹவருக்கு 250 வாட்ஸ் தான் பவர் கன்சியூம் பண்ணும். அதே நீங்கள் பிராண்டட் CPU எடுத்திங்கன்னா பிராண்டட் சிபியில் மினிமம் பார்த்தீங்கன்னா SMBS 450 வாட், 550 வாட், 650 வாட்ஸ், 1200 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. பட் பிராண்டட் எடுக்கும்போது பிராண்டடில் நல்ல SMBS தான் கொடுப்பாங்க, குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு SMBS ஏதாவது ப்ராப்ளம்னாலும் SMBS நம்மக்கிட்ட ஸ்பேர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த டெஸ்க்டாப்புக்கு நமக்கு 6 மந்த் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்க்டாப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு SMBS போயிடுச்சு, மதர்போர்டு போயிடுச்சு அது மாதிரி நீங்கள் பை பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது. நம்மக்கிட்டே இதுக்கு என்ன ஸ்பேர் பண்ணணும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மானிட்டர் பார்க்கலாம். நம்ம ஃபுல் பிராண்டும் ஃபுல் செட்டு சிபியும் ஒரே பிராண்டில் சேல் பண்ணுறோம். டெல் பிராண்ட் சிபியூ, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் ஃபுல் ஒரே பிராண்டில் சேல் பண்ணுறோம். இப்போது நம்ம மானிட்டரோட கான்ஃபிகரேஷன் ஸ்பெக் பார்க்கலாம். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா 22 இன்ச் மானிட்டர், டெல்லோட 22 இன்ச் மானிட்டர். இது ஒரு எல்சிடி மானிட்டர். இந்த எல்சிடி மானிட்டரோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920 x 1080. இந்த டிஸ்பிளேல என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் HDMI போர்ட், VGA அவுட் போர்ட், ஒரு DVI போர்ட், 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நீங்கள் 3 இன் கொடுத்துக்கலாம், DVI, HDMI, VGA. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இந்த மானிட்டர்லேயே 3 இன்புட் போர்ட் இருக்குது. நீங்கள் 3 இன்புட் போர்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். HDMI இருக்குது, VGA இருக்குது, DVI இருக்குது. சரி, இப்போது இந்த டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் சொன்னால் இல்லைங்களா, இந்த டெஸ்க்டாப்பை 3 வேரியண்ட்டில் சேல் பண்ணுறோம். i3 செகண்ட், i5 செகண்ட், i7 செகண்ட், இந்த 3 வேரியண்ட்டில் இந்த டெஸ்க்டாப் சேல் பண்ணுறோம். இந்த டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3 செகண்ட் ஜென்ரேஷன், 4GB RAM, 500GB ஹார்ட் டிரைவ், 22 இன்ச் மானிட்டர். இதோட ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 rupees வரும். உங்களுக்கு 22 இன்ச் மானிட்டர் வேணாம், 19 இன்ச் மானிட்டர் வாங்கினீங்கன்னா இந்த சிபியோட ப்ரைஸ் 10,000 rupees வரும். கோர் i3 செகண்ட் ஜென்ரேஷன், 4GB RAM, 500GB ஹார்ட் டிரைவ், 19 இன்ச் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும் 19 இன்ச்சோட. எனக்கு 22 இன்ச் மானிட்டர் வேணால் 12,000 rupees வரும். ஓகே, எனக்கு மானிட்டர் வேணாம், சிபிஐ மட்டும் போதும்னா இப்போது இந்த சிபியோட ப்ரைஸ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8,000 rupees வரும். i3 செகண்ட் ஜென் சிபியோட ப்ரைஸ் மட்டும் 8,000 rupees வரும். எனக்கு மானிட்டர் மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் கூட நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். பட் மானிட்டர் தனியாக ப்ரொவைட் பண்ணும்போது மானிட்டருக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வருது. 500 rupees வருது. சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி COD பண்ணும்போது 500 rupees டெலிவரி சார்ஜ் வருது. உங்களுக்கு மானிட்டர் தனியாக வேணும், மானிட்டர் கூட தனியாக சேல் பண்ணலாம். மானிட்டரோட காஸ்ட் தனியாக வாங்கினீங்கன்னா 3,000 rupees வரும். சரி, இதில் i5 ப்ரைஸ் பார்ப்போம். இதே டெஸ்க்டாப்பில் i5 ப்ராசரோட சேல் பண்ணோன்னா கோர் i5, 4GB RAM, 500GB ஹார்ட் டிரைவ், 22 இன்ச் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 வரும். எனக்கு 22 இன்ச் மானிட்டர் வேணாம், 19 இன்ச் மானிட்டர் போதுன்னா உங்களுக்கு 12,000 rupees வரும். இல்லை எனக்கு மானிட்டர் எதுவுமே வேணாம், எனக்கு சிபிஐ மட்டும் போதுன்னா சிபியோட காஸ்ட் 10,000 rupees வரும். சரி, இப்போது i7 செகண்ட் ஜெனோட ப்ரைஸ் பார்ப்போம். i7 செகண்ட் ஜென், 4GB RAM, 500GB ஹார்ட் டிரைவ், 22 இன்ச் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 rupees வரும். ஏன்னா i7 எடுக்கும்போது ப்ராசரோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ i7 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 rupees வரும். எனக்கு i7ல் எனக்கு சிபிஐ மட்டும் போதும்னா சிபியோட காஸ்ட் மட்டும் உங்களுக்கு 14,500 rupees வரும். i7 செகண்ட் ஜென்ரேஷன், 4GB RAM, 500GB ஹார்ட் டிரைவ், 22 இன்ச் மானிட்டர், இதோட ப்ரைஸ் 17,000 வரும்னு சொன்னேன். எனக்கு மானிட்டர் வேணும்னா 14,500 rupees வரும். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த டெஸ்க்டாப்பில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம் வருது, செகண்ட் வாங்கும்போது, செகண்ட் ஹேண்ட் டெஸ்க்டாப் வாங்கும்போது ஏதாவது பயம் இருக்கும் உங்களுக்கு, செகண்ட் வாங்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இந்த டெஸ்க்டாப்புக்கு நம்மக்கிட்ட லைஃப் டைம் ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது. என்னென்ன ஸ்பேர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குமோ எல்லா ஸ்பேரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்க்டாப்புக்கு உண்டான எல்லா ஸ்பேரும் அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்க்டாப்பில் மேக்ஸிமம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட், SMBS, ப்ராசர், RAM, ஹார்ட் டிரைவ், இது மட்டும்தான் டெஸ்க்டாப்பில் வரும். நம்மக்கிட்ட மதர் போர்ட், SMBS, RAM, ஹார்ட் டிரைவ் எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு சேல் பண்ண டெஸ்க்டாப் 6 month வாரண்டி பீரியடுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த டெஸ்க்டாப்புக்கு நம்மக்கிட்ட ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸில் ஸ்பேர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்பேர் நம்மக்கிட்டே பை பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளில போய் அலையணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணிவிட ஆர்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறோம். நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே 6 month வாரண்டியோட டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது. நீங்கள் இந்த டெஸ்க்டாப் ஆர்டர் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணி 7 days யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த டெஸ்க்டாப்புக்கு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் எல்லாமே நம்ம பல்க் குவான்டிட்டி எடுத்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பல்க் குவான்டிட்டி எடுத்து சேல் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு டெஸ்க்டாப்புக்கு
பெஸ்ட்டு ப்ரைஸாக தர முடியுது. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வெப்சைட்லேயும் சரி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணும்போதும் சரி இந்த டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். மற்றவங்க சேல் பண்ணுறத விட இந்த டெஸ்க்டாப் நம்மக்கிட்ட 2000 to 3000 rupees வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். நம்மக்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸில் இந்த டெஸ்க்டாப் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்குகிற டெஸ்க்டாப் எல்லாமே ஃபுல்லாக குவாலிட்டி செக் பண்ணி தான் சேல் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம வாங்குகிற டெஸ்க்டாப்புக்கு SMBS, மதர் போர்டு, USB போர்ட்டு, VGA போர்ட்டு, DVI போர்ட்டு இது மாதிரி எல்லா போர்ட்டும் க்ளீனாக ஒன் டே ரன் பண்ணி ஓட விட்டு செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டெஸ்க்டாப்பில் 16 GB வரைக்கும் ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் அப் டு 10 TB வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி இந்த டெஸ்க்டாப்பை கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். மானிட்டர், CPU இது ரெண்டுமே உங்களுக்கு ரேம் வேணாலும் ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராசஸர் அப்டேட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அந்தளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இல்லை ப்ரைஸில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.